வணக்கம் உறவுகளே. இது நங்குரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் உங்களுடைய காணொலியாக நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம பீகார் எலெக்ஷனில் நம்ம என்னென்ன எதிர்பார்த்தோமோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக எல்லாமே நடந்திருக்குது. பீகார் மக்கள் என்ன நினச்சாங்களோ அதற்கும் நேர்மாறாக எல்லாமே நடந்திருக்குது. பீகாரில் முதல்ல எலெக்ஷன் தேதி அறிவிச்சதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு போனாங்க பிஜேபிக்காரங்க. அடித்து விரட்டப்பட்டார்கள். நம்ம நேராக பார்த்தோம், கண் கூட பார்த்தோம். பீகார் மக்கள் அடித்து விரட்டிட்டாங்க. அடித்து விரட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க திருப்பி என்ன பண்ணாங்க, மிரட்டினாங்க. எங்களுக்கு ஓட்டு போடலன்னா நடக்கிறதே வேறு, எங்களுக்கு ஓட்டு போடலன்னா உங்கள் வீட்டெலாம் புல்டோசர் விடுவோம், எங்களுக்கு ஓட்டு போடணும், எங்களுக்கு யாரெல்லாம் ஓட்டு போடலையோ அவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டுங்க. இப்படிலாம் நிறைய மிரட்டல் நம்மளே காணொலியில் பார்க்குறோம். இப்படி கை நீட்டி பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அடித்து விரட்டப்பட்டார்கள் பிஜேபியினர். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது எவ்வளோ நாளாக அந்த ஊரில் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குன்னு தெரியல. அது எஸ்ஐஆர் அப்படிங்கிறது, இந்த ஸ்பெஷல் இன்சென்டிவ் ரிவ்யூவா? ஆமாம். அது எவ்வளோ நாளாக அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் 65 லட்சம் 70 லட்சம், அப்புறம் கேஸு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தலையீடு, அப்புறம் ஒரு ஓட்டில் ஒரு பேரில் கிட்டத்தட்ட 1500 1200 1300 800 900 ஒரே வீட்டு அட்ரஸ்ஸு, ஒரே பேர். கேட்டாக்கா ரோட்டில் படுத்துறவங்களாம் வீடு இல்லை, அவங்களுக்கெல்லாம் இந்த வீட்டை கொடுத்துருக்குறோம், இவங்க எழுதி கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டு அவங்களுக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணி அதில் நிறைய உள்ளடி வேலைகள், மோசடிகள் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா போலியான ஓட்டுகள், அதாவது அங்கே ஒரு ஓட்டு, இங்கே ஒரு ஓட்டு, கள்ள ஓட்டு, இதெல்லாம் எல்லா வேலைகளும், அதாவது அந்த ஓட்டு போடுறதுல என்னென்ன தில்லுமுள்ளுகள்லாம் இருக்குமோ அந்த உலக லெவலில் வேறு யாருமே பண்ண முடியாத, பண்ணக்கூடாத தில்லுமுள்ளுகள், திருட்டுத்தனம் அத்தனையும் பண்ணியிருக்காங்க இந்த பிஜேபிக்காரங்க இந்த எலெக்ஷன். அது ஒரு பக்கம். வேட்பாளர்கள் அடித்து விரட்டப்பட்டும், அந்த கட்சியினர் அடித்து விரட்டப்பட்டும், இது என்னடா இவ்வளோ கொடுமையாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஸ்கீமை கொண்டு அந்த ஸ்கீம் மூலமாக பெண்களுக்கு தலைக்கு 10,000 வீதம் கொடுத்துருக்காங்க. இந்த தலைக்கு 10,000 வீதம், அதாவது இது எலெக்ஷனுக்காக கொடுக்குற பணம் இல்லை. நம்ம ஊரில் 200 300 500 தருவாங்க, அந்த மாதிரி பணம் இல்லை. இது எப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம், கம்பல்சரி ஒவ்வொரு வீட்டுக்கும். அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் இந்த இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் எதுவுமே அறிவிக்கக்கூடாது, நலத்திட்ட உதவிகள் எதுவுமே அறிவிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்தோட உத்தரவு இருந்தாலும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷல் ஸ்கீம் ஒன்று போட்டு அதில் 10,000 எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய மக்களுக்கு அது ஏன் பேசும் பொருளாக ஆயிருக்கு அப்படின்னா, 10,000 அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய பணம். அவங்களுக்கு மாதம் 10,000 சம்பளமே வராது. மாதம் பூரா வேலை செஞ்சாவே 10,000 சம்பளம் வராது. இப்போ நமக்கு மாதம் பூரா வேலை செஞ்சு 10,000 சம்பளம் வரதில்லை. நான் 8,000 7,000 6,000 தான் சம்பாதிக்கிறோம். மொத்தமாக ஒரே நாளில் கொண்டாந்து 10,000 கொடுத்தா நம்ம மனசு மாறுமா மாறாதா? அப்போ அவங்க நீண்ட காலமாக நம்மளுடைய வளர்ச்சியை அவங்க பார்க்குறதில்ல, நம்மளுடைய நாட்டை அவர்கள் பார்ப்பதில்லை, நம்மளுடைய பொருளாதாரத்தை, நீண்ட கால பொருளாதாரத்தை, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை, மக்களுடைய கல்வி தரத்தை, அந்த பசியின்மையை, ஏழையின்மையை அதெல்லாம் எதை பற்றியுமே சிந்திக்கிறதில்ல மக்கள். இப்போ 10,000 வந்துச்சா, இன்றைக்கி நம்ம செலவு பண்ணோமா, ஜாலியாக இருந்தோமா, இன்னும் ஒரு 10 நாள் பொழப்பு ஓடிச்சா, அந்த ஒரு மாதம் எப்படியும் அவங்களுக்கு 2 மாதம் அந்த பணம் போதும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ என்ன பண்ணாங்க, இப்போ எல்லா உள்ளடி வேலைகளையும் பார்த்தாங்க. நம்ம காணொலியில் பார்க்குறோம், பெட்டியாக தேர்தல் வாக்கு சீட்டுகள் வருது, தேர்தல் பெட்டிகள் வருது, அதில் ஓட்டு போடப்பட்டு வருது. இதில் என்ன பண்ணணும், பேச்சு பட்டனை அமுக்குனாவே எல்லா ஓட்டும் பிஜேபிக்கு போகுது. இந்த மாதிரிலாம் நிறைய குற்றச்சாட்டுகள். இப்போ முதல்லலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1000 ஓட்டு 2000 ஓட்டில் தான் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது 1000 ஓட்டு 2000 ஓட்டு இதில் ஜெயிக்கிறதுனா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இவங்க கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியை நமக்கு ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அது நம்ம பத்திரிகையாளர்களும் முற்போக்குவாதிகள்லாம் அம்பலப்படுத்தினாங்க. ராகுல் காந்தி பக்கம் அம்பலப்படுத்தினார், இதில் பாருங்கள் எவ்வளோ வாக்கு திருட்டு நடந்திருக்குது அப்படின்னு. இதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மொத்தமாக என்ன எதுக்குமே பயப்படாமல் நம்ம தான் இனிமேல் நம்ம சொல்கிறது தான். சுப்ரீம் கோர்ட் நம்மள்கிட்ட இருக்குது, தேர்தல் ஆணையம் நம்மள்கிட்ட இருக்குது, தலைமை தேர்தல் அதிகாரி நம்மக்கிட்ட இருக்காங்க, எல்லாரும் இருக்கும்போது நம்ம இது மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு
கோதா இறங்கி நம்மளுடைய பதவியை காப்பதற்கு, நாம் இந்த ராஷ்டிரிய அகண்ட பாரதத்தை அமைக்கிறதுக்கு, இந்து ராஷ்டிரத்தை அமைப்பதற்கு என்னென்ன அடித்தளம் போடணுமோ, ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வரதுக்கு என்னென்ன அடித்தளம் எல்லாமே இதில் வெட்ட வெளிச்சமாக நமக்கு அம்பலமாய் தெரியுது. இவ்வளவு எதிர்ப்பலை வீசும்போது எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு ஒரு தோணுது. ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு இத்தனை இத்தனை லட்சம் பேர் வந்தாங்களே, பல லட்சக்கணக்கு 5 லட்சம் 10 லட்சம் பேர் வந்தாங்களே ராஜீவ்காந்தி பிரச்சாரத்துக்கு, அந்த பேரணிக்கு, அந்த வாக்கு திருட்டை எதிர்த்து பேரணி நடந்ததுக்கு. அதெல்லாம் அந்த மக்கள்லாம் ஓட்டு போடவே இல்லையா? ராகுல் காந்தி ஓட்டு போடவே இல்லையா? ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்காரு ராகுல் காந்தி. அப்போது காங்கிரஸ் ஒரே ஒரு சீட்டில் ஜெயிச்சிருக்கு. தேஜஸ்வி யாதவ் 25 சீட்டில் நம்ம தான் ஜெயிச்சிருக்குது. இப்போ இவ்வளவு இருக்கும்போது இதையெல்லாம் தாண்டி எப்படி ஜெயிக்க முடியும்? ஒரு 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 வெறுப்பு அரசியலை கட்டமைச்சு ஒரு பிரச்சாரத்தை துவங்குகிற ஒரு ஒரு தேசிய கட்சி, ஒரு மாநில கட்சி எப்படி நேர்மையான ஓட்டுகளை வாங்க முடியுங்கிற சந்தேகம், பலத்த சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்க தானே செய்யும். இதை பெருசாக தேர்தல் அமோக வெற்றி, நாங்கள் அப்படியே அப்படியே மார்த்தட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, ஒன்றும் இல்லை. இது ஜனநாயகத்தை கோழியை கழுத்தறுத்த மாதிரி அழுத்திருக்காங்க. கழுத்து அறுபட்ட கோழி எப்படி குற்றுயிரும் குலையுருமாக தொங்குமோ அந்த மாதிரி தான் அந்த ஜனநாயகம் தொங்குது. அமித்ஷா போகிறாரு, தங்குறாரு, அந்த தங்குற இடத்துல அதிகாரிகள் பார்க்குறாங்க. ஒரு ஒரு உள்துறை அமைச்சர்னா எல்லோரும் பார்க்க தான் செய்வாங்க. பார்த்துட்டு போகிறாங்க, நேராக போய் பார்த்துட்டு வா, பிரச்சனை இல்லை. அதையும் சிசிடிவி கேமராலாம் ஆஃப் பண்ணுற, எதுக்கு ஆஃப் பண்ணுற? ஓட்டு போடுற இடத்துல இருக்கிற சிசிடிவி, ஓட்டு பெட்டிகளை வச்சு பாதுகாக்கப்படுற இடத்துல எதுக்கு சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணுறீங்க? அங்கே எதுக்கு நைட்டில் திருட்டுத்தனமாக வேன் போகுது, லாரி போகுது? இதுக்கெல்லாம் எந்த பதிலும் இல்லை. அதாவது எந்த விதமான சட்டத்திட்டங்களுக்கும் அடங்காமல், எந்த விதமான பயமும் இல்லாமல், நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் எல்லோரும் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் எங்கேயோ விஞ்சி போனால் எங்கே போவேன், ஹைகோர்ட்டு போவேன், அதையும் மீறி போனால் சுப்ரீம் கோர்ட்டு போவேன். இவ்வளவு தான் அவங்களோட கான்செப்ட்டு, வேறு எந்த கான்செப்ட்டுமே இல்லை. இதை அவங்க செயல்படுத்துறதுக்கு இதை இந்த இந்த மோசடி திட்டங்களை அமல்படுத்துவதற்கு எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவார்கள், எந்த மோசடியை வேணாலும் செய்வார்கள், எத்தனை பேர்த்தை காவு கொடுக்கறதுக்கும் தயங்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுருக்கீங்களா? பிரதமர் எப்போல்லாம் வெளிநாட்டில் இருக்காரோ அப்போல்லாம் இந்தியாவில் குண்டு வெடிக்கும். எலெக்ஷன் எப்போல்லாம் வருதோ இதெல்லாம் நம்ம சொல்லலை, இதெல்லாம் நம்ம சொல்ல, நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னங்க பண்ணி தொலைகிறது? பயமாக தான் சார் இருக்குது. நாளைக்கு நம்மலாம் புள்ள குட்டிக்காரன் தினம் 500 200 300 400 சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம போய் எங்கே போய் இருக்க முடியும்? இவங்க ஒட்டு மொத்தமாக அழிக்க, நம்மளை மாதிரிலாம் ஏழைகள்லாம் எளியவர்கள் எளிய மனிதர்கள்லாம் மாட்டினா அழித்து பேரோட பிடுங்காம விட மாட்டாங்க. இவங்கள்ட்ட எல்லாம் ஏகப்பட்ட பணம் இருக்குது. இவங்க எது வேணாலும் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டே அவங்க கையில் இருக்கும்போது நம்ம போய் என்னத்தை போய் நீங்கள் வாதாடினீங்கன்னா ஜெயிக்க முடியும்? அதனால் நம்மளை மாதிரி ஒரு எளிய மனிதர்கள் எதையும் பேசுனாக்கா நம்மளை வாயடித்து நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிறதுக்கு கொடுவாங்க. வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது. ஆனாலும் நம்ம மனசில் இருக்குது, நம்ம பேசி தான் ஆகணும், உண்மை நிலவரத்தை நம்ம பேசி தானோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் ஓட்டுப்பெட்டி வச்சுருக்கிறாரு, சிசிடிவி கேமரா பண்ணி அதில் மாற்றி இதை கொண்டு போய் அதில் போட்டு, அதை ஆட்டை கொண்டு போய் குட்டியில் போட்டு, குட்டியை கொண்டு போய் ஆட்டில் போட்டு, எவ்வளவு பிரச்சனைகளை பீகார் தேர்தல் சந்திச்சிருக்குது அப்படின்னா, 202 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, எப்படி 202 தொகுதியில் ஜெயிக்க முடியும்? எப்படி 202? நீங்கள் என்ன வேணால் தேர்தல் வியூகம் வைங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், எப்படியா இருந்தாலும் ஒரு மாற்றம் வேண்டும் என்று எல்லாருமே நினைப்பாங்க இல்லையா? உலகத்தில் மாற்றம் உண்டு தானே, மாற்றம் இல்லாதது. ஆனால் மாற்றமே இனிமேல் வரப்போகிறதில்ல, நாங்கள் மட்டும்தான் இருப்போம், இனிமேல் மாற்றமே எதுவுமே இல்லை, இந்திய ஜனநாயகத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, ஜனநாயகம் பாதுகாக்கப்படணுங்கிற எண்ணம் எதுவுமே இல்லை, அப்படின்னு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னா இந்த கும்பல் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு இது பண்ணுற இது பார்த்தீங்கன்னாக்கா 2020 இதில் நிதிஷ்குமார் 43 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. 115 இடங்களில் போட்டியிட்டு 43 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ எல்லாம் வெற்றி பெற்றிருக்காரு 101 இடத்துல போட்டியிட்டு 80 சீட்டு வாங்கியிருக்காரு. இந்த 85 சீட்டு தப்பு இல்லை, வாங்கிடலாம். அது ஜனநாயகத்தில் ஓட்டு போட்டிருப்பாங்க, வாங்கியிருக்கலாம், அது ஒரு தப்பு இல்லை. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், இந்த வளர்ச்சிக்கு அவர் என்ன பண்ணியிருக்கார்? அந்த நாட்டை வளப்படுத்தியிருக்கிறாரா? அந்த மக்களை வளப்படுத்தியிருக்காரா? அந்த மக்களுக்கு பசி பட்டினியை போக்கியிருக்கிறாரா? வறுமையை ஒழித்திருக்கிறாரா? வறுமையை ஒழித்திருக்காரா? இல்லை. ஆனால் வறுமை அதிகரிச்சிருக்குது, ஏழ்மைத்தனம் அதிகரிச்சிருக்கு, அங்கே பிழைப்பு இல்லாததனம் அதிகரிச்சிருக்கு, வேலை வெட்டி அந்த ஊரில் இல்லை. அந்த
அந்த இது அங்கே அதிகரிச்சு வேலைவாய்ப்பின்மை இல்லை சுத்தமாக. அப்படியே கிடைக்கிற வேலைவாய்ப்பின்மையிலையும் வேலைவாய்ப்புகளிலையும் ஒரு சில வேலைவாய்ப்புகளிலையும் சரியான சம்பளம் கொடுக்க போகிறதில்ல. ஒரு நாளைக்கு 150 200 இந்த மாதிரி தான். நம்ம சொல்லலை, அந்த ஊர்லேருந்து இங்கே வந்து வேலை செய்கிற தொழிலாளர்கள் சொல்கிறாங்க அந்த மாதிரி. அப்போது இந்த அசுர வளர்ச்சி கிட்டத்தட்ட 2 பங்கு ஜெயிச்சிருக்காரு நிதிஷ்குமார். அது எப்படி 2 பங்கு ஜெயிக்கும்? அப்போ நீ வந்து அன்னைக்கு இருந்த அளவுக்கு நாட்டை இன்னைக்கு 2 பங்கு அதிகமாக வளர்த்துருக்கியா அப்படின்னா, நீ தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ண வேணாம், ஆந்திராவோட கேரளாவோட கம்பேர் பண்ண வேணாம், அந்த ஊரில் இருந்ததை விட 2 பங்கு அதிகமாக்கியிருக்கியா அந்த 5 வருஷ காலத்தில் அப்படின்னா, அதுக்கு 0 தான் பதிலாக கிடைக்கும். 0 பதிலாக கிடைக்காட்டியும் ஒரு 2% 3% அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய மற்றபடி 2 பங்கு வளர்ச்சியெல்லாம். ஆனால் 2 பங்கு இவர் வளர்ந்துருக்காரு. இவர் வந்து 2 பங்கு சீட்டு வாங்கியிருக்காரு. ஆனால் பீகார் அந்த வளர்ச்சி இருக்குதா அப்படின்னா இருக்காது. அதே மாதிரி பாஜக வந்து 110 போட்டுட்டு 74 ஜெயிச்ச பாஜக இப்போ 101 போட்டுட்டு 89 ஜெயிச்சிருக்குது. இது அவங்க எப்படியுமே உள்ளடி வரைக்கும் பார்த்து ஜெயிக்கிறது அது சகஜம் தானே, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தான் இன்றைக்கி வந்து ரொம்ப இதில் இருக்குது. 70 தொகுதியில் போட்டு 19 தொகுதியில் ஜெயித்த காங்கிரஸ் 2020 2025 61 போட்டி போட்டு 6 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்குது. இது வந்து ஒரு வரலாற்று பின்னடைவு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ வந்து தேஜஸ்வி யாதவ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 144 தொகுதியில் போட்டியிட்டு 75 தொகுதி அது வந்து போன 20 இப்போ 143 போட்டிக்கிட்டு 25 இடத்துல மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு தேஜஸ்வி யாதவ். மயிரிலேயே தப்பிச்சிருக்காரு, எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பிரஜாஜ் இந்த சிராஜ் பாஸ்வான் இருக்கார்ல, ராம்விலாஸ் பாஸ்வானோட பையன் சிராஜ் பாஸ்வான், அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, போன தேர்தலில் 134 தொகுதியில் தனியாக போட்டிட்டு 1 மட்டும் வென்றிருக்காரு. இப்போது 28 தொகுதியில் போட்டிட்டு 19 இடங்களில் வென்றிருக்கிறார். இது ஒரு பெரிய அசுர வளர்ச்சி. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல வருது, பிஜேபி என்ன சொல்ல வருது, சட்டங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னா, தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு மக்கள் மத்தியில் ஒரு என்ன மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்க நினைக்குது அப்படின்னா, நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது என்ன மனநிலையை மக்கள் மனத்தில் உண்டு பண்ண பார்க்குது அப்படின்னா, காங்கிரஸு இந்த ராஷ்டிரிய இந்த தேஜஸ்வி யாதவ் அந்த கட்சி இதெல்லாம் இனிமேல் வரக்கூடாது, வர விட மாட்டோம், வந்தால் வெளியே அனுப்புவோம் அப்படிங்கிற நெரட்டிவை மக்கள் மனசில் உள் மனசில் பதிய வைக்க பார்க்குது. அதாவது நீங்கள் இனிமேல் ஜெயிச்சு வரக்கூடாது, இவர்கள் வருவதற்கு லாய்க்கில்லாதவர்கள், காங்கிரஸ் இந்த தோல்விக்கு காரணம் என்ன, இவர்கள் ஜெயிப்பதற்கு வருவதற்கு லாய்க்கில்லாதவர்கள், இவரால் முடியாதவங்க, இவங்க வந்து கிட்டத்தட்ட செத்துப்போன பாம்பு, அந்த மாதிரியான ஒரு நெரட்டிவ் ஒரு கருத்தை மக்கள் மனதில் திணிக்க வைக்கிறதுக்கான தேர்தல் ஏற்பாடு தான் இது. மக்களை தயார்படுத்துகிறார்கள். மக்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இதை நம்பி தான் ஆகணும், அவர்களால் முடியாது, அவர்கள் எதுக்குமே லாய்க்கில்லாதவர்கள், ஜெயிக்க மாட்டாங்க, ஜெயித்தாலும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து மக்கள் மத்தியில் பரப்ப பார்க்குறாங்க, மக்கள் மனசில் புகுத்த பார்க்குறாங்க. சிராஜ் பாஸ்வான் எப்படா 134 தொகுதியில் போட்டி போட்டு 1 ஜெயித்தவர் 28 தொகுதியில் போட்டி போட்டு 19 ஜெயிச்சிருக்காரு இந்த என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து. ரைட்டு, அவருக்கு எப்படி 19 சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா, நெல்லுக்கு பாயிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணோம்னா புல்லுக்கும் சேர்ந்து கொஞ்சம் பாயும். இவர் வந்து சிராஜ் பாஸ்வான் அப்படிங்கிற பாஸ்வானோட பையன் வந்து இந்த 5 வருட காலங்களில் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரா மக்களுக்கு, அவ்வளோ ஒரு போராடி சட்ட ரீதியாக சட்டசபையிலையோ இல்லை பார்லிமெண்ட்லேயோ போராடி பொக்காடி அவ்வளோ நல்ல விஷயங்களை வாங்கி கொடுத்துருக்காரா, அவ்வளோ வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான உதவியை இவர் புரிந்திருக்காரா சிராஜ் பாஸ்வான் அப்படின்னா, அதையும் நம்ம பூஜ்ஜியமாக தான் பார்க்க முடியும். ஏன்னா இவர் கூட்டணியில் இருக்கார், அதனால் போடுற ஓட்டை இங்கே கொஞ்சம் போடுங்க, அவருக்கும் கொஞ்சம் சேர்த்து போடுங்க, அவரை கொஞ்சம் ஒரு ஆளாக்கி விடுங்க. அதாவது எதிராளிகளை இந்த கட்சிக்கு, ஏன்னா அவர் ஏற்கனவே நம்ம நிதிஷ்க்கு எதிராக நின்று போட்டியை போட்டவர், இப்போ நிதிஷ் கூட இருக்கவும் இவர்களையும் கொஞ்சம் வளர்த்து விடுவோம். இதில் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா,
இந்த இந்த நிதிஷையும் ஓரளவு நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும். நம்ம வந்து அவரை வந்து ரொம்ப வளர விட்டுறக்கூடாது. அவரையும் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும். அவருக்கு ரொம்பவும் போயிடக்கூடாது. இந்த 19ம் அங்கே போயிடுச்சுன்னா, இந்த சிரஜி பாஸ்வானுடைய இப்போ 19 ஜெயிச்சிருக்காருல்ல, அந்த 19 நிதிஷுக்கு போச்சுனாக்கா, 85ங்கிறது 110 ஆயிரும். அப்போ தனி மெஜாரிட்டிக்கு வந்துருவாரு. தனி மெஜாரிட்டியில் வரக்கூடாது. நம்ம தான் வந்து டிபெண்ட் பண்ணணும். தொங்கு சட்டசபை தான் அமையணும். அதை நம்ம வந்து உள்ளே நுழைஞ்சா மட்டும்தான் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை, அந்த ஒரு கருத்தை நம்ம பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நிறைய ஜெயிச்சிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு வளர்ச்சி திட்டங்களில் பயன்படுத்தியிருக்காங்களா எல்லாம் அப்படிங்கிறதுனா நம்ம பூஜ்யம் தான் அப்படின்னு தான் ஏற்கனவே சொன்னோம். இப்போயும் அதான் சொல்கிறோம். அதாவது நன்றாக உழைச்சிருக்குது பிஜேபி. அதாவது இது வந்து சாணக்கியத்தனம் இல்லை, சகுனித்தனம். சாணக்கியத்தனம்னா வளர்ச்சி இருந்திருக்கும். ஒரு ஒரு சாணக்கியர் மாதிரியே நமக்கு தனியாக சரியாக பெரிய மரியாதை இல்லைன்னு வச்சுக்கங்களேன். இது அரசியல் சாணக்கியத்தனம் இல்லை, அரசியல் புத்திசாலித்தனம் இல்லை, இது அரசியல் விஞ்ஞானத்தனமும் இல்லை, இது அரசியல் சகுனித்தனம். இந்த இந்த எஸ்ஐஆர் ஆரம்பித்ததுலேருந்து இவர்கள் ஜெயித்தது வரைக்கும் உள்ளான இந்த காலகட்டத்தில் இவர்கள் செய்த அந்த காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காரியங்களை மக்கள் வளர்ச்சி பணியிலேயோ இல்லை அந்த மாநிலத்தை வளப்படுத்துவதிலோ, அந்த மாநிலத்தை வந்து முன்னேற்றுவதிலோ, இல்லை பசியை ஒழிப்பதிலோ, இந்த கல்வியை அதிகரிப்பதிலோ, இந்த கல்வி வளர்ச்சியை அதிகரிப்பதிலோ, இல்லை தொழில்துறையை அதிகரிப்பதிலோ இந்த கவனத்தை, இந்த எஃபர்ட்டை அதில் போட்டிருந்தா அந்த பீகார் இந்த 10 வருடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 50% வரும், ஒரு 30% முன்னேறி வளர்ச்சி நிலைக்கு வந்திருக்கும். ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பார்க்குற வரைக்கும் இவங்க வந்து எலெக்ஷன் மத்திய உள்துறை என்ன நினைக்குது, உள்துறை அமைச்சகம் என்ன நினைக்குது, உள்துறை அமைச்சர் என்ன நினைக்கிறாரு, எலெக்ஷனில் ஜெயிக்கணும். உள்துறை அமைச்சகம் எந்த நாட்டின் வளர்ச்சி பணியிலையாவது ஈடுபட்டு இது செஞ்சுருக்குதா, அதை செஞ்சுருக்குதா அப்படின்னா இல்லை. என்ன செஞ்சுருக்கு உள்துறை அமைச்சகம் இது வரைக்கும் செஞ்ச நல்ல காரியங்கள் நமக்கு என்ன பார்த்துருக்குறோம், ஏதாவது கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை. ஆனால் இவர்கள் தேர்தலுக்காக ஜெயிக்கிறது, தேர்தலுக்காக வியூகங்களை அமைப்பது, எதிர்கட்சிகளை காலி பண்ணுவது, எதிர்கட்சிகளை இல்லாமல் ஆக்குவது, எதிர்கட்சிகளை ஒழித்து கட்டுவது, அவர்கள் எப்படி தேர்தலை மண்ணக்கவ சொல்கிறது, இந்த மாதிரி வேலையைத்தான் மத்திய உள்துறை அமைச்சர் செஞ்சு கொண்டிருக்கிறார், உள்துறை அமைச்சகம் செஞ்சு கொண்டிருக்குது, மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த வேலையை வளர்ச்சி திட்டங்கள்லையோ வளர்ச்சி பணிகளிலோ இவ்வளவு மூர்க்கத்தனத்தையும் இவ்வளவு புத்திசாலித்தனத்தையும் அதில் காட்டியிருந்தால் இந்த பீகார் மாநிலம் இல்லை, இந்தியாவே கிட்டத்தட்ட 20% 10% வளர்ச்சி ஏற்றியிருக்கும். அதை இவங்க காட்ட மாட்டாங்க. எப்பயுமே வளர்றது முக்கியம் இல்லை, ஜெயிக்கிறது தான் முக்கியம். வளர்ச்சி முக்கியம் இல்லை, நாட்டின் வளர்ச்சி முக்கியம் இல்லை, இவர்களின் மனித வளர்ச்சி தான் முக்கியம். அதனால் இவர்கள் இந்த எலெக்ஷனில் இந்த வேலை தான் செய்வாங்க. இவர்கள் செய்த காரியம் இந்திய ஜனநாயகத்தின் கேள்வி கூத்தாகிறது. இந்திய ஜனநாயகம் ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிருக்குது. இந்திய ஜனநாயகத்தினுடைய கழுத்தை இந்திய ஜனநாயகம் வந்து கழுத்தறுக்கப்பட்ட கோழியாய் தொங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இது ஜெயிக்கணும், தப்பு இல்லை. நியாயத்துக்கும் சட்டத்துக்கும் அறத்துக்கும் உட்பட்டு ஜெயிக்கணும். இதை உட்பட்டு ஜெயிக்காமல் நான் தான் தோண்டித்தனமாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலாம், அந்த ஜனநாயகம் கேள்வி கூத்தாகும். இவங்க இன்னொன்று பண்ணலாம், இவ்வளவு காசு பண்ணி பணம் பண்ணி எஸ்ஐஆர் பண்ணி செலவழித்து அது கள்ள ஓட்டு போட்டு திருட்டு ஓட்டு போட்டு பெட்டிகளை மாற்றி மக்களை மிரட்டி மக்களுக்கு 10,000 கொடுத்து குண்டு வெடிக்க வச்சு இப்படியெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு பதிலாக மொத்தமாக இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே நாங்கள் தான். சுப்ரீம் கோர்ட்டை கலைச்சிருங்க, தேர்தல் கமிஷனை கலைச்சிருங்க, நாங்கள் சொல்கிறது தான், நாங்கள் நடத்துகிறது தான் தேர்தல், நாங்கள் நடத்துனா ஓட்டு போடு, இல்லைன்னா ஓட்டு போடாத, நாங்கள் தான் அதிபராக இருப்போம், நாங்கள் தான் வந்து கவர்னராக இருப்போம், சுப்ரீம் கோர்ட்டில் இல்லை, நீ கேஸும் போட முடியாது, எதுவும் பண்ண முடியாது, இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த வடகொரியாவில் ஜிங்ஜாங்னா அவர் ஏதோ பண்ணுறாருல, அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருங்க. ஹிட்லர் மாதிரி ஆட்சி பண்ணிட்டு போயிருங்க. எதுக்கு பணத்தை செலவு பண்ணி மக்களுடைய வரி பணங்களை எதற்காக இறைக்கிறீர்கள்? மக்களுடைய வரி பணத்தை எலெக்ஷனுங்கிற பேரில் இறைக்கிறதுக்கு பதிலாக அதையும் கொண்டு போய் அதை அம்பானி அதானிகிட்ட கொடுத்துடலாம். அதில் கிட்ட பல 100 கோடிகள் மிச்சப்படும்ல, அந்த பணத்தை கொண்டு போய் அதானிகிட்டையும் அம்பானிகிட்டையும் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.